இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்னால உலகம் முழுக்க அசாதாரண சூழல் ஏற்பட்டிருக்குல்ல. இந்தியாவில் பெருசாக தாக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மக்களே, என் கணிப்பு சரியா இருக்கும் பட்சத்தில், ஏன்னா இவ்வளோ வருஷமா இந்த விஷயங்கள் சார்ந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறனால சொல்கிறேன், இந்தியா வரைக்கும் இந்த இஷ்யூ எக்ஸ்பேண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அது இப்போ வேணால் யாருக்கும் பெருசாக நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த இஷ்யூ இன்னும் பெருசாக போக 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 இந்தியாவையும் உள்ளே இழுத்து போடுவாங்க. அது நடக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த சைட்ல இருந்து வரப்போகுதுன்றதான் அடுத்து பெரிய கேள்வியாகவும் இருக்குது. இதில் லைட்டாக ஒரு சமிங்கை பற்றி சொல்லட்டுமா? நம்ம ஜிம்பாப்வே கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, இந்த T20 வேர்ல்ட் கப் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அவங்களால செமிஃபைனல்ஸ்லாம் போக முடியல. ஸோ அவங்க நாட்டுக்கு திரும்பணும்ல, திரும்ப முடியல அவங்களால. ஏன்னா கான்ஃப்ளிக்ட் இடி போயிட்டு இருக்கு. எப்படி விமானம் அங்கே பறக்க முடியும்? அவ்வளோ பிரச்சனை இப்போ அவங்களே ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ வர்ற 4ஆம் தேதி வரைக்கும் அவங்க நம்ம டெல்லியில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. இந்த ICC இருக்குல்ல, அவங்க இந்த வீரர்கள் நலன் சார்ந்த எல்லா விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுமாரி விஷயம் வேற, இங்கே விளையாடுறவங்க அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாத சூழலை வேற இப்போ ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப் வர 4 வாரம்னு சொல்லி வச்சிருக்காரு. இது ஏற போதோ இறங்க போதோ தெரியல. காங்கிரஸ் அவங்களும் இப்போ இஷ்யூ சார்ந்து நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? கமனி இறந்ததுக்கு பிற்பாடு கமனிக்காக நீ பேசினா நீ ஒரு உண்மையான இஸ்லாமியர், கமனி கொல்லப்பட்டதை நீ ஆதரிச்சனா நீ இஸ்லாமியன்னு கிடையாதுன்ற மாதிரி பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க விரும்பலைங்க. அவங்க நம்பிக்கை உங்ககிட்ட சொல்லிட்டு இதில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கங்க. காங்கிரஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க? கமனியை கொண்டு இருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க காங்கிரஸ் கட்சி தான் சொல்கிறேன். ஐநாவோட சார்ட்டர் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக மீறின செயலாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். அமெரிக்கா அப்படி பண்ணியிருக்க கூடாது. இந்த ஒரு நாட்டோட ரெஜிமை நீங்கள் மாற்றுறீங்க, அங்கே ஆண்டுகிட்டு இருக்கீங்க மாற்றுறீங்க அப்படின்னாக்கா, ஒன்று தேர்தலில் மாற்றலாம், இல்லைனா மற்றபடி மக்களோட புரட்சி வெடிச்சு அதனால் அவங்களுக்குள்ளே ஏதோ நடக்குதுனாக்கா அப்படி போயிடுவது. ஆனால் என்னங்க இது, அவ்வளோ மிரட்டினீங்க நெகோசியேஷனில், அதுக்கு ஈரான் அடிபணியில், கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொருத்தராக கொண்டு போட்டுட்டு இருக்கீங்க. என்னது இது? ப்ரெஷரை இந்த அளவுக்கு பில்ட் பண்ணியா நீங்கள் இந்த ரெஜிமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க காங்கிரஸ். அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருக்குல்ல, இதுக்கான ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் இப்போ உலகம் முழுக்க விட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் இஷ்யூல அப்படின்ட்டு காங்கிரஸ் கடுமையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம இந்தியாவில் இருக்க அரசும் சில பதில்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இங்கே பாருங்க, எங்கே நடக்கிற இஷ்யூன்னு பார்த்தா எங்கள் அரசியல் சார்ந்த புயல் பெருசாக கிளம்பியிருக்கு.